சென்று கன்னியாகுமரி. இவங்க ஒரு வினோதமான சாட்சி. நல்ல கவனிங்க, நிறைய குடும்பத்தில் உள்ளவங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த சகோதரி ஒரு ஆச்சரியமான சாட்சி எழுதியிருக்கிறாங்க. சகோதரி புஷ்பா வின்சென்ட், கன்னியாகுமரி. கடந்த 40 வருடமாக எனக்கும் என் கணவருக்கும் தினமும் சண்டை வந்து கொண்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 10 முறைக்கு மேல் சண்டை போட்டு விடுவோம். ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் நிம்மதியே இருக்காது. சின்ன சின்ன காரியத்திற்கு கூட வாக்குவாதம் வந்து கொண்டே இருக்கும். இதனால் அநேக முறை நான் தற்கொலை செய்ய முயற்சித்திருக்கிறேன். எங்கள் வருமானத்திலும் ஆசீர்வாதமே இருக்காது. வீண் செலவுகளும் மருத்துவமனை செலவுகளும் வந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சத்தியன் டிவியில் திங்கட்கிழமை தோறும் காலை 6:30 மணிக்கு ஒளிபரப்பாகும் குடும்ப ஆசீர்வாத நேரம் நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தோம். அதில் நீங்கள் குடும்பத்திற்காக கூறும் ஆலோசனைகள் எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. நீங்கள் கூறும் ஆலோசனைகளை கேட்க கேட்க எனக்குள்ளும் என் கணவருக்குள்ளும் அநேக மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்தது. நானும் என் கணவரும் இணைந்து குடும்ப ஜெபம் செய்ய ஆரம்பித்தோம். அதன் பின்பு எங்களுக்குள் சண்டை வருவதே இல்லை. இப்பொழுது எங்கள் குடும்பத்தில் மிகுந்த சமாதானம் காணப்படுகிறது. நான் அதிகாலையில் எழுந்து 1 மணி நேரம் தேசத்திற்காக ஜெபம் செய்வேன். பின்பு வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேசத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். குடும்ப ஆசீர்வாத நேர நிகழ்ச்சியின் மூலமாக எங்களை சந்தித்து 40 வருடமாக எங்கள் குடும்பத்தில் இருந்த சமாதான குறைவை நீக்கி நிறைவான சமாதானத்தை தந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, 40 வருஷம். இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் சமாதானமே இல்லை. சண்டை சண்டை சண்டை, சின்ன சின்ன காரியத்துக்கு சண்டை, முறுமுறுப்பு, ஈகோ, நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா. இந்த மாதிரி நிறைய குடும்பத்தில் பிசாசுக்கு இடம் கொடுத்து சந்தோஷமாய் வாழ வேண்டிய குடும்பங்களுக்குள்ள சண்டையும் சத்தங்களும் பாருங்கள் பெரிய பிரச்சனையாக காணப்படுகிறது. அடி உத இதெல்லாம் காணப்படுகிறது. இதுக்கு ஆண்டவர் குடும்பத்தை கொடுத்தார். ஒரு சமாதானமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்குத்தான் கொடுத்தார். இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கொண்டே நம்ம காலத்தை போக்குகிறோம். மனைவி கேட்டால் கணவர் சரியில்லைம்பாங்க, கணவர் கேட்டால் மணவர் சரியில்லைம்பாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டால் 2 பேருமே சரியில்லைன்னு தான் சொல்லுவார். 2 பேருமே வசனத்தின்படி நடக்கணும்ல. இவங்க வசனத்தை அறிந்தாங்க. முதல்ல அவங்களுக்கு தெரியலல்ல. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்கள் நாளைக்கு காலையில் 6:30 மணிக்கு சத்தியன் டிவி பாருங்கள். குடும்ப ஆசீர்வாத நேரம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வரும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 6:30 7 மணி வரை 1/2 மணி நேரம் தான். அதில் உங்களோட சேர்ந்து நாங்கள் எங்கள் இயேசுடிக்கிற குடும்பத்தினர் பாட்டு பாடுவோம். அப்புறம் வேத வசனத்தை பகிர்ந்து கொண்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் தியானிப்போம். அப்புறம் ஜெபம் செய்வோம். குடும்பத்துக்காக ஜெபிப்போம். குடும்ப தேவைகளை பேப்பரில் டைரியில் ஜெப டைரியில் எழுதி வைத்து ஜெபிக்கணும். இந்த மாதிரி சொல்லி இப்போ குடும்ப ஜெபம் பண்ணான்னு சொல்லி 85,000 குடும்பங்களுக்கு மேலே இந்த ஜெபத்திட்டத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. அது குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திட்டம்னு ஒன்று வச்சுருக்கிறோம். குடும்ப ஜெபம் பண்ணால் நாங்கள் உங்களுக்காக தினமும் ஜெபிப்போம் என்று அவங்க நல்ல ஃபார்மெல்லாம் ஃபில்லப் பண்ணி ஃபோட்டோலாம் தந்திருக்கிறாங்க. குடும்ப ஃபோட்டோ அதெல்லாம் வச்சு நம்முடைய ஜெபக்குழுவில் தினமும் உங்களுடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் சமாதானம் உண்டாக. ஆனால் நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணால் நாங்கள் ஜெபிப்போம். நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணாட்டால் உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்க மாட்டோம். நீங்கள் ஜெபிக்கணும், உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். அப்படி இப்போ 85,000 குடும்பங்கள் இதில் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஜெபத்தில் உற்சாகப்படுத்த, குடும்ப ஜெபத்தில் உற்சாகப்படுத்த ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சத்தியன் டிவியில் காலை 6:30 7 வரைக்கும் குடும்ப ஆசீர்வாத நேரம். நாளைக்கு தவறாமல் பாருங்கள். ஃபேமிலியாக உட்காந்து பாருங்கள். குழந்தைகளோட எல்லோரும் சேர்ந்து பாட்டு பாடி குடும்ப ஜெபம் நடத்துவது. வாரத்தில் ஒரு நாள் தான் நாங்கள் உங்களோட சேர முடியும். எல்லா நாளும் எப்படி முடியும்? அதனால் நீங்கள் எல்லா நாளும் நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணணும். இவங்க கணவன் மனைவியும் 40 வருஷமாக சண்டை, பிரச்சனை, நிம்மதி இல்லை. ஆனால் எப்போ ஆண்டோடைய வசனத்தை கேட்க ஆரம்பித்தாங்களோ, இது எப்படி மனிதனால் மாற்ற முடியுமா? சில ஆலோசனை கொடுங்க. மனிதனாலெல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வர முடியாது. தேவனுடைய வசனம்
அவங்க வசனத்தை கேட்க 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 அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. குடும்பமாக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு எப்படி மாறிட்டாங்க பார்த்தீங்களா? எவ்வளோ அருமையான சாட்சி. இந்த சாட்சிக்காக, இந்த குடும்பத்துக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அருமையான